ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். சிலவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நம்ம விரும்பினவங்களோடையோ நேசிக்கிறவங்களோடையோ ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அப்பாறு கிடைக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு ரவுண்டே ஆண்குறி எந்திரிக்காது. எந்திரிச்சாலும் சரியான முறையில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்து 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுனா குப்புறப்படுத்துக்கிற வேண்டியதுதான். சரிங்களா? வந்த திட்டமிட்டு வந்த பயணமும் செலவுகளும் வீணாக போய்விடும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இதுகள்லாம் வரும் பொழுது நம்ம சில பூஸ்டரான ஆண்மை ஊக்கிகளை நம்ம எடுத்து பயன்படுத்தும் பொழுது சில நேரம் செயல்பட முடியாமலும் போயிடும். சரிங்களா? பக்க விளைவுகள் உண்டு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் FDA அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட டடலாஃபில்ங்கிற ஒரு மருந்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் எப்படி இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக், அதாவது ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் ரொம்ப ஃபேமஸோ, அதே மாதிரி அமெரிக்காவில் அவங்க அப்ரூவல் பண்ணக்கூடிய மெடிசனை தான் நம்ம பாவிக்க முடியும். அங்கே உள்ளவங்க பாவிக்க முடியும். அதில் ரொம்ப ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா நிறுவனம் வர மாதிரி அவங்க பயன்படுத்த முடியாது. அப்படி வரக்கூடிய ஒரு இதில் அவங்க அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு மருந்து தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டடலாஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்து எப்படி செயல்படுது? ஆமாம், ஏன்னா வீடியோவுக்கு மற்றவங்க இது பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம இதுக்கும் விளக்கமாக உங்களுடைய புரிகிற எளிய தமிழை நம்ம சொல்லணும். இது எப்படி வீக் எண்ட் செக்ஸுவல் ப்ரோக்ராமுக்கு எப்படி நம்மளுக்கு இது சப்போர்ட் பண்ணுது, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், உள்ளே போன பிறகு எப்படி ஃபார்மோ கைனட்டிக் ஆக்ஷன் எப்படி உள்ளே போய் செயலாக்குது, அதே நேரத்தில் இதனுடைய பக்க விளைவுகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, இந்த நிறுவனம் எப்படி அது ஒரு எளிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவான வீடியோ. தயவுசெய்து அரைவேக்காடு, அதாவது நுனிப்புள் மேயிற மாதிரி பார்த்து கொண்டு போய்விடாதீர்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறினா தான் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு எஃபர்ட்வாது இருக்கும். சரிங்களா? பார்க்குறவங்க அப்படியே கடந்து போயிடறாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் வேதனையாகவும் கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது. சரிங்களா? உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோவை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சிக்மா கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தாருடைய த்ரைவ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து தான் நீ பார்க்க போகிறோம். இந்த மருந்து எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிப் பேக்கிங்கில் உள்ளே சேசட்டாக வச்சுருப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓரலாக டிஸ்இன்டெகிரேட் பண்ணக்கூடிய சில பிளிஸ்டர், அதாவது சில பேக்கேஜஸ்களை அவங்க அதில் வச்சுருப்பாங்க. இதில் தான் அந்த டடலாஃபில் சிட்ரேட்டுங்கிற ஒரு மருந்து இதில் கலந்து இருக்குது. இது எத்தனை அளவில் கலந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ 20 மில்லிகிராம் அளவு போல் கலந்து இருக்குது. இது எளிமையான ஆங்கிலத்தில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஓரலி டிஸ்இன்டெகிரேட்டிங் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. சில மருந்துகள் மேல்புறமாக தடவக்கூடியது, சில மருந்துகள் சிரிஞ்சு மூலமாக உட்செலுத்தக்கூடியது, சில மருந்து வாய் வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. அந்த வாய் வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடியதுலேயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வாயிலே கரைந்து உடனடியாக செயல்படக்கூடிய மருந்து வகைகள்னு சொல்லி ஒரு சில வகைகள் இருக்குது. ஐசோட்ரில் இந்த மாதிரியானது எல்லாம், அது நைட்ரோகிளிசரின் இந்த மாதிரியான ஒரு சில மருந்துகள்லாம் நைட்ரோகாண்டின் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா வாயிலே கரைந்து உடனடியாக ஆக்ஷனை ஆரம்பிக்கக்கூடியது.
அந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த டடலாஃபில் அப்படிங்கிற மருந்தை வந்து அந்த ஓரலி டிஸ்இன்டகிரேட் ஸ்ட்ரிப்ஸாக வந்து அவங்க வந்து மாற்றி அதை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து பார்க்கும்போது வந்து ஓரலாக டிஸ்இன்டகிரேட் ஆனது வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணப்பட்டு நம்ம இரத்த குழாய்களை வந்து கலந்து உடனடியாக ஆக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாயில் முழுங்கி, இப்போ வயக்கராலாம் இருக்குது, வாயில் முழுங்கி உள்ளே போய் செயல்படுறதுக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இங்கே ஆள் வந்து மெத்தையில் காத்துட்டு கிடப்பாங்க. இவங்களால் வந்து ஒன்றுமே அதை பண்ண முடியாமல் போயிடும். ஏன்டா வந்தோங்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இதாகிட்டு இருக்கும். அந்த நேரம் வந்து தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடம் வந்து சில சொல்லுவ மாதிரி தவணை முறைகள் மாதிரி அது வந்து தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுக்கு வந்து தவணை முறையில் வந்து பாதிப்புகளாக வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் அது வந்து 7 டைம்ஸ் வந்து உள்ளே போன வாக்கில் வந்து குயிக்காக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது வந்து உள்ளே போயிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், இது எப்படி சார் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போன பிறகு இரத்த குழாய்களால் உறிஞ்சப்பட்டு நம்ம உடம்புல போன பிறகு அந்த PDE5 இன்ஹிபிட்டரை எனப்படும் ஒரு நொதியை வந்து தடை செய்வதன் மூலமாக வந்து இது வந்து செயல்பட துவங்குகிறது. அப்படி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்யுது. எப்படி அதிகரிக்க செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, தசைகளை தளர்த்துவதன் மூலமாக இது வந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வந்து இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்யுது. அதைத்தான் அந்த இதில் வந்து நம்ம இது பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இதற்கு மட்டும் கிடையாதுங்க. பல்முனரி ஹைப்பர் டென்ஷன், பல்முனரி ஆர்டீரியல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும், பல்முனரி ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரியான இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்குது. பொதுவாக அந்த வயக்ரா, அதாவது சிடலவில் சிட்ரேட்டு, டடலவில் சிட்ரேட்டு, சிடலவில் சிட்ரேட் தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் வரும்போது அது இருதய சம்பந்தப்பட்ட நோய்க்கு கண்டுபிடிக்கப்பட்ட போது தான் ஒரு தற்செயலாக நடந்ததான ஒழிய இது வந்து வேறு எதுவும் கிடையாது. சரி, அப்படி வந்த பிறகு என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகரிக்கும். அப்படி எழுச்சி அதிகரிக்கும் போது மற்றற்றுக்கும் அதுக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இது ஏறத்தாழ 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரம் வரைக்கும் பயன்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வந்து வரும்பொழுது சில ஆராய்ச்சிகள் வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, லாங் லாஸ்டிங் அப் டு 30 ஹவர்ஸ், 30 மணி நேரம் வரைக்கும் இது வந்து நம்ம உடம்புல போயிருந்து செயல்பட துவங்குது அப்படிங்கிற மாதிரியும் சில பதிவுகளை வந்து சொல்லி கொண்டு வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அந்த இதில் வந்து நம்ம இதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த 30 மணி நேரம் வரும்போது நம்ம ஒரு வீக் எண்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம போயிட்டோம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு அந்த 2 நாள் முழுவதும் வந்து உடல் உறவு பண்ணுவதற்கு நம்ம ஆர்வமாகவும் எழுச்சியாக இன்பமாகவும் வந்து இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறது எல்லாமே திருமணத்திற்கு மீறிய உறவு முறைகளை வந்து எப்போதும் வந்து கையாளாதீங்க. தவறு செய்வது எப்பொழுதுமே வந்து நம்ம சொல்கிற அட்வைஸ் வந்து தவறு சின்னதாக இருந்தாலும் அதனுடைய விளைவு பெரியதாகத்தான் இருக்கும். நெருப்பு வந்து சின்னதாக இருந்தாலும் அது ஏற்படுத்துகிற விளைவு வந்து பெரிதாகத்தான் இருக்கும். அதனால் தயவு செய்து வந்து யாரும் வந்து இந்த மாதிரி திருமணத்திற்கு மீறிய உறவு முறைகளை வந்து கையாள வேண்டாம். அதே நேரம் வந்து எந்த ஒரு மருத்துவருடைய மருந்து அட்வைஸ் இல்லாமலும் மருந்துகளை வந்து பாவிக்க வேண்டாம். சரிங்களா? சும்மா போய் நீங்கள் ஒரு ஒப்பீனியனோடு அவங்களுடைய வந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே வரும். அப்படி வரும்பொழுது வந்து இந்த 30 மணி நேரமும் வந்து நல்ல ஆண்குறி எழுச்சியை கொடுத்து உடல் உறவில் வந்து நம்மளுக்கு வந்து போதுமான பெர்ஃபார்மன்ஸை வந்து அளிக்கிறதுல வந்து இந்த ட்ரெக்கு வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடத்த வந்து வகிக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வரும்பொழுது அந்த எழுச்சி வந்து கொடுக்கும் பொழுது வந்து அதாவது ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரே மாதிரி இல்லாமல், அதாவது டெம்பரரியாக வந்து 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 கொடுத்து கொண்டு போயிட்டுருக்கும், ஸ்லோ ரியாக்ஷன் மாதிரி. அதனால தான் இது வந்து எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு இது. இப்போ வயக்ரா போட்டிங்கன்னா 2 மணி நேரம் ஆனாலும் சரி கம்பு மாதிரி நின்றுக்கிட்டே தான் இருக்கும். செமன் வெளியில் போச்சுனாலும் சரி அது அப்படியே தான் நின்றுக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து சில நேரம் வந்து பாதிப்பாகிடும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஃபஸ்ட்டு வேணால் அப்படி அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு 1/2 hour அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறையும், திருப்பி மறுபடியும் எரெக்ஷன் அதிகரிக்க வைக்கும், அப்புறம் மறுபடியும் குறையும், அப்படி மறுபடியும் எரெக்ஷனை வந்து அதிகரிக்க வைக்கும். இப்படியே செய்கிறதுனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இடைவெளியும் கிடைக்கிறதுனால வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு வந்து ரொம்ப நாட்டமாகவும் ஒரு எந்தோசியாசமாகவும் இருக்கும். சரி, இது யாரெல்லாம் பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா இது உடலுறவுக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த நம்ம வயதானவர்களுக்கு வரக்கூடிய பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளாசியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்குதுங்க இந்த மருந்து. ஆமாம், அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஞ்சியோ ப்ராப்ளம் உள்ளவங்க, பல்முனரி ஆர்டரி ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க, அதே மாதிரி இருதயத்திலேருந்து வெளியேறக்கூடிய ரத்தங்கள் வந்து பிளாக்கேஜில் இருக்கிறவங்க, இவைகள் எல்லாத்துக்கும் இது வந்து சரி செய்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இது வந்து இருதயம் அசோசியேட்டட் வித் செக்ஸுவல் ஆர்கன்ஸ் அந்த மாதிரி இதுகள் பண்ணுறதுனால வந்து தகுந்த அரசு பதிவு பெற்ற மருத்துவருடைய அனுமதியின் பேரில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே நேரம் வந்து இதில் வந்து அந்த 20 மில்லிகிராம் டோசேஜ் இல்லாமல் வந்து நம்ம வந்து 5 மில்லிகிராம் டோசேஜ் வரைக்கும் இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. 5 மில்லிகிராம் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது பிபிஹெச்னு சொல்லும் இல்லையா, பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளாசியாவுக்கெலாம் ஒரு 5 மில்லிகிராம் வந்து இந்த டோசேஜ் வந்து எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அதெல்லாம் மாத்திரை வடிவுகளில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரம் வந்து இந்த மாதிரியானது வந்து ஒரு எளிமையானதுகளை வந்து செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்குறி எழுச்சியின்மை, இதர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து இப்போல்லாம் அது வந்து எளிமையாக கிடைக்க ஆரம்பிக்கிறது. அதே நேரம் வந்து இதனுடைய ஆக்ஷனும் நம்பகத்தன்மையாகவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து வரும்பொழுது இது அங்கீகரிக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா FDA டிபார்ட்மெண்ட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமாம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலே ரேண்டமாக சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. நீ விற்கிற பொருள் நல்ல பொருளா அல்லது கெட்ட பொருளா, எக்ஸ்பைரி ஆயிடுச்சா, வேறு எதுவும் மெட்டல் இருக்கா அப்படிங்கிறது. இந்த ரேண்டமாக வரும்பொழுது வந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதனால தான் இங்கே வந்து அமெரிக்காலெலாம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து அவ்வளவு தூரம் வந்து இந்த ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு வந்து வலிமையாக இருக்குது. நம்ம நாட்டில் வந்து 2 தான் பிரிச்சுறாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக ஒன்று பிரிச்சுறாங்க, ட்ரக் கண்ட்ரோலராக ஒன்று பிரிச்சுறாங்க. இவங்களுக்குள்ள குவாலிஃபிகேஷன் வந்து வேறு, உள்ள குவாலிஃபிகேஷன் வேறு, இவங்களுக்குள்ள பணி நிமித்தம் வந்து வேறு, உள்ள பணி நிமித்தம் வந்து வேறு. பட் வந்து ஒரு ஒருங்கிணைந்த டிபார்ட்மெண்ட்டாக செயல்படுறது வந்து அங்கே மட்டும்தான், சரிங்களா, யூஎஸ்னால். அதனால் வந்து இது வந்து பார்க்கும்பொழுது வந்து அவங்க வந்து அப்ரூவல் பண்ணப்படக்கூடிய மெடிசன்ஸ் அங்கே பண்ணுறது எல்லாமே தான் இங்கே வரக்கூடியது. அது சாதாரணமாக எல்லாவற்றுக்கும் அப்ரூவல் வந்து பண்ண மாட்டார்கள், சரிங்களா. நம்ம ஒரு முக்கியமான ஒரு சில மெடிசன்ஸ் நம்பகத்தன்மை வாய்ந்தது, பின்னாட்களில் சைடு எஃபெக்ட் கொடுக்குது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் டெம்பரவரியாக கூட அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு நம்பிக்கையானது இருக்கிறனால வந்து எல்லாரும் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். பயன்படுத்துவதற்கு முன்பு வந்து உங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற, திரும்ப சொல்கிறேன், உங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற மருத்துவரை அணுகி ஒரு ஒப்பீனியன் பெற்றுக்கொண்டு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சரிங்களா. எடுத்தவுடனே நீங்கள் போய் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஓவர் தி கவுண்டர் ஓடிசின்னு சொல்லுவாங்க, ஆமாம், அந்த மாதிரியான மெடிசனை வந்து எப்போதும் வந்து நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது, சரிங்களா. அதான் இதில் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இது வீக் எண்டு பார்ட்டிகளுக்கெல்லாம் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேரண்டியான ஒரு மெடிசன், சரிங்களா. நீங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது திருமணத்திற்கு மீறிய உறவு கொள்ளாதீர்கள். அதே நேரம் வந்து தகுந்த அரசு பதிவு பெற்ற மருத்துவருடைய ஒப்பீனியன் இல்லாமல் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் பயன்படுத்தாதீர்கள், சரிங்களா. இது வந்து கொஞ்சம் வந்து பயன்படுத்துவதற்கு எளிதாகவும்
கொண்டு செல்வதற்கு எளிதாகவும் இது வந்து இருக்கிறனால வந்து இது வந்து எல்லாரும் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.